இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க. அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா? அதோட மேலே வந்துட்டேன். அந்த இடத்துக்கு மேலே வந்துட்டாமா. நான் நினைச்சதோட மேலே வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக மார்த்தாண்டத்தில் இப்படி ஒரு பெரிய கடை நடத்துவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. சும்மா ஒரு தொழில் மாதிரி தொடங்கணும், சிம்பிளாக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சேன். பட் நான் வந்துட்டேன். அப்போ நம்மளோட உழைப்பு, நம்மளை நெருங்கி இருந்தவங்களோட உழைப்பு எல்லாம் இருக்குது. இந்த உழைப்பு தான் உங்களை இந்த மேலே கொண்டு வந்து நம்ம உழைக்கணும். நான் சொன்ன மாதிரி நம்ம சும்மா எடுத்து சாடி பணத்தில் ஒன்று எறியாமல் யோசிச்சு தேவைக்கு அங்கே பயன்படுத்தி எங்கே தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு சிலது உனக்கு ஓகே இந்த இடம் செட் ஆகும் மனசு தோணுச்சுன்னா போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இல்லை சும்மா ஒருத்தன் சொல்கிறான், அவன் சொல்கிறான் இதை போடுன்னு சொல்லி வாரி வெளிச்சு போடும்போது தான் நம்ம லாக் ஆகும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அடுத்த பிஸ்னஸ் சும்மா ஒரு குழு தரேன். அடுத்த பிஸ்னஸ் இப்போ ஒரு செகண்ட் 10 பைக் எடுத்துக்கிறோம். எடுத்த உடனே ஒரு 50 பைக் எடுத்து வச்சா 50 பைக் அங்கே இருக்குது. ஒரு பைக்கு 10,000 வச்சு பார்க்கும்போது 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா அங்கே இருக்குது. 5 லட்ச ரூபா டெட் பண்ணியாக இருக்காங்க. 5 லட்ச ரூபாயில் 2 பைக்கு தான் போகுது. அப்படின்றப்ப நமக்கு அது ரொட்டேஷன் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பைக் எடுக்கணும். அதில் என்ன பைக்கு போகுது, நம்ம ஊருக்கு என்ன மாதிரி போகுது, மக்கள் என்ன விரும்புகிறாங்க பார்த்துட்டு அடுத்த ஒரு 5 பைக் அதே மாதிரி எடுக்கணும். அப்போ போகும். இப்போ அந்த மாதிரி பண்ணணும். எது மூவிங்காக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நம்ம எடுத்த வைக்க எல்லாத்தையும் கொண்டு வாரி அரைச்சி போடணும்னு நடக்காது. அதுதான் தொழில். இவ்வளோதான் தொழில்.